எபிசோடில் பார்த்தீங்கன்னா துளசி வைத்தியர்கிட்ட மருந்து வாங்கிட்டு வரும்போது பவானி கிட்ட மாட்டிக்கிறாங்க. பவானி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு கோயிலுக்குள்ளே வந்து போயிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மருந்து கருவறைக்குள்ளே போயிடுது. அந்த மருந்தை எடுக்கிறதுக்கு கோயிலை திறந்து துளசி உள்ளே போகும்போது அங்கே இருக்க ஒருத்தர் கோயிலில் வச்சு துளசியை பூட்டிட்டு போயிடுறாங்க. அப்புறமோல பார்த்தீங்கன்னா கோயில் கரைவருக்குள்ளே ஒரு பொண்ணு போயிடுச்சு, நான் போய் தலைவரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத சின்ன தம்பி வந்து கேட்டுறாங்க. சின்ன தம்பி கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த பொண்ணை நீ காப்பாற்றணுன்னா நான் சொல்கிறத நீ செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா, நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சின்ன தம்பி வந்து சொல்கிறாங்க. இந்த பொண்ணு கழுத்தில் நீ தாலி கட்டியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஊர் தலைவருக்கு எல்லாருமே வந்து கோயிலுக்கு வந்து அப்புறமா அந்த தாலியை கட்டுப்பா அப்படின்னு அந்த அம்மா சொல்லும்போது, துளசி கழுத்தில் வேறு வழியே இல்லாமல் துளசியை காப்பாற்றுறதுக்கு சின்ன தம்பி துளசியோட சம்மதமும் இல்லாமல் துளசி கழுத்தில் தாலியும் கட்டிடுறாங்க. தாலி கட்டிகிட்டு இருக்கும்போதே துளசி மயக்கத்துலேருந்து கண் விழிச்சு பார்த்துட்றாங்க. துளசிக்கு சின்ன தம்பி கழுத்தில் தாலி கட்டுறது தெரிஞ்சது. துளசி என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு அடுத்த ஒரு எபிசோட ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம்.